வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சிவபிரகாஷ். ஃபாஸ்டேக் நாடு முழுவதும் டிசம்பர் 1ஆம் தேதி கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்புலேருந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஃபாஸ்டேக்னா என்னது, நம்ம ஏன் அதை யூஸ் பண்ணுறோம், இது அதை ஏன் கட்டாயமாக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபாஸ்டேக் அப்படிங்கிறது நம்ம தினசரி ஹைவேல நம்ம டோல்கேட்டை கிராஸ் பண்ணி போவோம். காரில் போகும்போது, இல்லை வேனில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 60 கிலோமீட்டர்ஸ்க்கு இன்பிட்வீன் கேப்பில் ஒரு டோல்கேட் அமைச்சிருப்பாங்க. அந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம அமௌண்ட் கொடுத்து போவோம். அங்கே ஆளுங்க கேஷ் கவுண்டரில் உட்காந்துருப்பாங்க. நம்ம டேரெக்டாக இது வரைக்கும் நம்ம கேஷ் கொடுத்து நம்ம போய்கிட்டு இருந்தோம். இனி என்ன பண்ண போகிறாங்கன்னா, அதை ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக பண்ண போகிறாங்க. அதாவது அங்கே கேஷ் கவுண்டரில் ஆள் இருக்க மாட்டாங்க. அங்கே இந்த ஃபாஸ்டேக் அப்படிங்கிற இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி, இந்த ஒரு எலக்ட்ரானிக் வேலட் மூலியமாக நம்ம வண்டி கிராஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு காசு நம்ம ஆன்லைன் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது புதுசு கிடையாது. இது கடந்த வருஷமே இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. நாடு முழுவதும் இருக்கிற டோல்கேட்டில் ஒரு 70% ஆல்ரெடி ஃபாஸ்டேக் லைனாக மாற்றிட்டாங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு மொத்தமாக இருக்கிற டோல்கேட்டில் ஒரு 35% ஃபாஸ்டேக் மூலியமாக தான் அமௌண்ட் கொடுத்து போயிட்டுருக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த டிசம்பர் 1, 2019 இதை கட்டாயமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்து வேலைகள் போயிட்டுருக்குது. இந்த ஃபாஸ்டேக் எப்படி செயல்படுதுன்னா, RFID, அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு செயலி மூலியமாக தான் செயல்படுது. அதாவது இதுக்காக நம்மளுக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டிக்கர் நம்மளோட வெஹிக்கிளோட கண்ணாடியில் நம்ம ஒட்டிடுறோம். நம்ம டோல்கேட்டை கிராஸ் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஒரு ஸ்கேனர் மிஷின் என்ன ஆகும்னா, நம்ம அந்த வேலெட்டில், அதாவது நம்ம வண்டியில் ஒட்டியிருக்க அந்த ஸ்டிக்கரை ஸ்கேன் பண்ணி நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அக்கௌண்ட்லேருந்து, அதாவது நம்ம இந்த ஃபாஸ்டேக்னு சொல்லி நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்போம், அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் எடுத்துக்கிற மாதிரி இது ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபாஸ்டேக் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பேங்க்லேயுமே டேரெக்டாக போய் நம்ம அப்ரோச் பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது. எல்லா பேங்க்லேயுமே இதுக்குண்டான அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணி வாங்கலாம். அதே மாதிரி எல்லா பேங்கோட ஆன்லைன் வெப்சைட்லேயுமே இதுக்குண்டான செப்பரேட் லிங்க்ஸ் இருக்குது. நம்ம ஸ்டேட் பேங்காக இருக்கட்டும், ஆக்சிஸ் பேங்க், HDFC, இந்த மாதிரி எல்லா பேங்கோட ஆன்லைன் வெப்சைட்லேயும் போய் வாங்கலாம். இது இல்லாமல் பேடிஎம், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், அதோட ஆன்லைன் வெப்சைட்லேயும் வாங்கலாம். இது இல்லாமல் NHI, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆஃபீஸஸில் எல்லாரும் டேரெக்டாக போய் வாங்கலாம். இதுக்காகவே இந்த ஃபாஸ்டேக் விற்பனைக்காகவே நாடு முழுவதும் ஒரு 28,000 கடைகள், ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஷாப் சென்டர், கால் சென்டர் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, கஸ்டமர் கேர் சென்டர் மாதிரி. அங்கே நம்ம டேரெக்டாக வாங்கலாம். இந்த கடைகளோட எண்ணிக்கை அடுத்த வருஷத்துலேருந்து 50,000 அதிகரிக்கணுங்கிட்டு அதுக்குண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. இப்போது இதுக்குண்டான பைசா அமௌண்ட் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஒரு ஃபாஸ்டேக் அந்த ஸ்டிக்கர் நம்ம வாங்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு 200 dirhams, 200 rupees நம்ம கொடுக்கணும். துபாயில் இருக்கிறதுனால அந்த திராம்ஸுங்கிறத சொல்லிட்டேன். 200 rupees நம்ம கொடுக்கணும். அடுத்து ரீஃபண்டபிள் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 rupees, டோட்டல் 400 rupees. அந்த டேக் நம்ம 5 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நம்ம அந்த டேக் பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா 5 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 200 rupees. அடுத்து ரீஃபண்டபிள் டெபாசிட் ஒரு 200 rupees. அது நம்ம எப்போ அக்கௌண்ட் நம்ம க்ளோஸ் பண்ணால் அந்த 200 நம்மளுக்கு டெபாசிட், நம்மளுக்கு ரீ டெபாசிட் ஆயிரும். அடுத்து ரீசார்ஜ் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பண்ணிக்கலாம். மினிமம் ரீசார்ஜ் அமௌண்ட் 100 rupees பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 10,000 rupees வரைக்கும் பண்ணலாம். ஸோ இனிஷியலாக நம்ம எப்படியும் ஒரு 500 to 600 நம்ம அதில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இது நம்ம கொடுத்து நம்ம இந்த ஸ்டிக்கர் வாங்கிக்கலாம். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட RC புக் வேணும், அடுத்து நம்ம லைசன்ஸ் வேணும், அடுத்து நம்மளோட ஏதாவது ஒன் ஆஃப் த ஐடி, பேன் ஐடி, இல்லை ஓட்டர் ஐடி, ஆதார், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி வேணும். இதெல்லாம் நம்ம டேரெக்டாக போகிற மாதிரி தான் எல்லா ஒரு காப்பி கொண்டு போகணும். இல்லை நம்ம ஆன்லைனில் பண்ணுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு இதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். சில பேங்க்ஸில் ஃபோட்டோஸும் கேட்குறாங்க, சில பேங்க்ஸில் கேட்கறதில்ல. அது டிபெண்ட்ஸ் அப்பான் பேங்க்ஸு. அப்புறம் இது வாங்கியாச்சு, நம்ம ஒட்டியாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு யோசனை வரும், நம்ம வீட்டில் ஒரு 2-3 வெஹிக்கிள் இருக்குது, அப்போ அந்த ஒரு ஸ்டிக்கர் வச்சு ஓட்டிடலாமா அப்படின்ட்டு ஒரு யோசனை நம்மளுக்கு வரும். அப்படி ஓட்டக்கூடாது. அப்படி ஓட்டினா என்ன ஆகுன்னா, நம்ம அதை கிராஸ் பண்ணும்போது அது இது வேறு ஒரு வெஹிக்கிளோட ஐடின்னு சொல்லி அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அவங்களோட அக்கௌண்ட் ஃபுல்லாக டீஆக்டிவேட் ஆகிடும். அதுக்குண்டான பெனால்ட்டி இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் டோல்கேட் போகும்போது ஃபாஸ்டேக் லைன், நார்மல் கேஷ் லைன் சொல்லி செப்பரேட்டட் லைன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் ஃபாஸ்டேக் லைன் ஸ்டிக்கர் இல்லாமல் நீங்கள் ஃபாஸ்டேக் லைனில் போனீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஆஃப் தி பெனால்ட்டி உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். மேபி நான் வெஹிக்கிள் விற்க போகிறேன், நம்ம வெஹிக்கிள் ஓட்ட போகிறதில்ல, காரை விற்க போகிறோம் அப்படின்றோம்னா இப்போ அந்த ஐடி நம்ம டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதில் உள்ள பேலன்ஸ் அமௌண்ட் நம்மளுக்கிட்ட திரும்பி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இல்லை நம்மளுக்கு இப்போ வேறு வெஹிக்கிள் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த வெஹிக்கிளுக்கு உண்டான ஒரு புது ஐடி ஓப்பன் பண்ணி அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இதில் உள்ள அமௌண்ட் பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நம்ம இனி கண்டிப்பாக பண்ணி ஆகிற மாதிரி தான் சிச்சுவேஷன். ஏன்னா டிசம்பர் 1 கட்டாயமாக்க போகிறாங்க. டிசம்பர் என்ன ஆகும்னா எல்லா லைனுமே ஃபாஸ்டேக் லைன் ஆயிரும்.
மேபி நம்ம போகும்போது வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த நம்ம ஸ்டிக்கர் வந்து சரியாக அப்சர்வ் ஆகாமல் இருக்கலாம், வேறு ஏதாவது ஸ்கேனிங் ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள் வந்து ஏதாவது கண்டிப்பாக வரும், உங்களுக்கு வராமல் இருக்காது. அப்படி வரும்போது அதை தவிர்க்கிறதுக்காண்டி ஒரே ஒரு லேன் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு லேன் கேஷ் கொடுத்து போகிற மாதிரி இருக்குல்ல, நம்ம ஏன் அதை ஒட்ட நம்ம அதிலே கொடுத்து போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து நார்மல் இருக்கிறத விட பைசா அதில் அதிகமாக வாங்குறதுக்காண்டி பிளான் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. நார்மலாக கேஷ் கொடுத்து போனீங்கன்னா அதில் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இதில் இந்த டோல்கேட்டை சுற்றி இருக்கிறவங்க வந்து தினசரி போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து இவங்களுக்கு வந்து முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மந்த்லி பாஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து இதே மாதிரி ஃபாஸ்டேக் லைன் இதே ப்ராசஸில் வாங்கி ஒட்டணும், அவங்களோட வெஹிக்கிள்ஸில் வந்து ஒட்டணும். ஒட்டதுக்கப்புறம் என்னென்னா அந்த டோல்கேட்டில் வந்து எப்படியும் வந்து ஒரு சின்ன ஆஃபீஸ் போட்டு அங்கே ஆளுங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நம்ம சொல்லி அதுக்குண்டான எவிடன்ஸோட போய் காமிச்சோம்னா அவங்க வந்து அந்த மந்த்லி பாஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது நமக்கு இன்னொரு டவுட் வரும். இப்போ நார்மலாக நம்ம வந்து கேஷ் கொடுத்து போகும்போது வந்து சிங்கிள் என்ட்ரி டபுள் என்ட்ரின்னு இருக்கும். அதாவது சிங்கிள் என்ட்ரிங்கிறது வந்து நம்ம போயிட்டு 24 ஹவர்ஸுக்கு ரிட்டர்ன் ஆகலைன்னா நம்ம சிங்கிள் என்ட்ரி கொடுத்து போவோம். அதுக்கு வந்து இப்போ ஒரு சிங்கிள் என்ட்ரிக்கு 30 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது டபுள் என்ட்ரி, நம்ம போயிட்டு அதே லேண்டில் இப்போ நம்ம இங்கேருந்து இப்போ எக்ஸாம்பிள் இப்போ கோயில்பட்டி டு மதுரை போகிறோம், இடையில வந்து ஒரு டோல்கேட் இருக்குது, நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம டபுள் என்ட்ரி எடுப்போம். அதாவது 30 ரூபா அப்படிங்கிறது சிங்கிள் என்ட்ரினா டபுள் என்ட்ரி 40 ரூபா இருக்கும். இப்போ அது ஆன்லைன் மாற்றினதுக்கப்புறம் அது எப்படி 2 60 ரூபா எடுக்குமா அப்படின்னா இல்லை எடுக்காது. ஃபஸ்ட் டைம் போகும்போது வந்து 30 ரூபா எடுத்துரும். அடுத்து நம்ம 24 ஹவர்ஸ்க்குள்ள திரும்பி நம்ம ரிட்டர்ன் ஆகும்போது இந்த வெஹிக்கிள் தான் நம்மளுக்கு 24 ஹவர்ஸ் மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டபுள் என்ட்ரிக்கு பேலன்ஸ் ரிமைனிங் அமௌண்ட் மட்டும் தான் அதுலேருந்து எடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம செக் பண்ணுறது? இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டோம், இல்லை நம்ம வந்து அந்த ஒரு சிங்கிள் என்ட்ரி நம்ம இவ்வளோ அமௌண்ட் தான் போயிருக்கு அப்படின்னு நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம அந்த ஒரு ஆப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதில் போய் பார்த்தீங்களாவேமோ அதில் இப்போ ரீசெண்டாக நம்ம கிராஸ் பண்ண டோலோட எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கோம். அது இல்லாமல் நம்ம ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்குல்ல, அதுக்கு உடனே நம்ம கிராஸ் பண்ணி நம்ம வேலெட்லேருந்து பைசா போன உடனேயும் நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். அதே மாதிரி இப்போ நீங்கள் போகிறீங்க, அதில் சம்டைம்ஸ் நீங்கள் வந்து மறந்துட்டீங்க, உங்களுக்கு பேலன்ஸ் வந்து இல்லை கையில், அதாவது உங்கள் அக்கௌண்ட்டில் இல்லை, மேபி இல்லை அது அப்சர்வ் ஆகலை சம்திங், இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ஏதாவது நடைமுறை சிக்கல் ஏதாவது வந்துச்சுன்னா அதை எப்படி கிராக் பண்ண அங்கே ஒரு டோல்கேட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன ஆஃபீஸ் போட்டு ஆளுங்க இருப்பாங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இது ஒர்க் ஆகலை, நம்மகிட்ட பேலன்ஸ் இல்லைன்னா ஒரே ஒரு லேன் வந்து ஃபுல்லாக இது 100% வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிற வரைக்கும் ஒரு லேன் வந்து காசு கொடுத்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். பட் அந்த காசு கொடுத்து போகிற லைன் வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து ஆன்லைனுக்கு மாறுறது தான் நல்லதாக இப்போதைக்கு உள்ள நம்மள தெரியுது. இது இல்லாமல் நம்மளுக்கு இதில் என்ன சரி, இப்போ ஃபாஸ்டேக் வந்து கொண்டு வந்துட்டாங்க, இதில் நமக்கு என்ன பெனிஃபிட்? இப்போ கவர்மெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட், அந்த டோல்கேட் வச்சுட்டு என்ன பெனிஃபிட் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஆட்களோட எண்ணிக்கை குறையுது. ப்ளஸ் வந்து இப்போது நடுக்காட்டுக்குள்ள வந்து அவங்க காசு வாங்கி இது பண்ணி கேஷ் ஹேண்ட்லிங் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு குறையுது. எல்லாமே ஆன்லைன் த்ரூ போனதுனால அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு ஒர்க் லோட் வந்து கம்மியாயிருது. ப்ளஸ் இந்த டெபாசிட் அமௌண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டே வந்து டெபாசிட் ஆயிடுது. இப்போ நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, மேஜர் பெனிஃபிட் வந்து நம்ம ஒவ்வொரு டோல்கேட்லையும் நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில டோல்கேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் டிராஃபிக் ஜாம் மாதிரி ஆயிரும். அதை வந்து நம்ம இனிமேல் அவாய்ட் பண்ணலாம். நம்மகிட்ட ஃபாஸ்ட்டாக கூட்டியாச்சு நம்ம முதல்ல நிற்காமல் நம்ம முதல்ல போயிட்டே இருக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம அந்த டோல்கேட்டில் நிற்கும் போது வந்து வெளியிடுற அந்த வண்டிகளோட புகை ப்ளஸ் நம்மளோட டீசல் இது, ஏன்னா நம்ம வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி போகிற அந்த டீசலோட இது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ மிச்சப்படுத்தப்படும். இதுதான் நம்மளுக்கு உண்டான பெனிஃபிட். வந்து வேறு வழியே இல்லை. டிசம்பர் 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரொம்ப நாள் கிடையாது, நீ வந்து வித்தின் 1 month குறையாத நம்மளுக்கு டேஸ் இருக்குது. ஸோ ஃபாஸ்டேக் லைன் வந்து இல்லாதவங்க, நம்ம வெஹிக்கிளுக்கு ஒட்டாதவங்க வந்து இதை சீக்கிரம் ஒட்ட பாருங்க. இதில் வந்து இன்னொரு இது என்னென்னா, நம்ம ஒவ்வொரு லேனையும் நம்ம கிராஸ் பண்ணும்போது இப்போ 30 ரூபா அப்படின்னா நம்ம கிராஸ் ஆகிறோம், ஒரு டோலில் கிராஸ் ஆகும்போது அதில் 2.5% வந்து நம்மளுக்கு கேஷ் பேக்கை திரும்பி கொடுத்துட்றாங்க. எப்படி இந்த ஃபாஸ்டேக் லைன் மூலிமா நம்ம யூஸ் பண்ணி போனோம்னா அந்த 2.5% அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிறது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டாக இருக்குது. இந்த ஃபாஸ்டேக் லைன் வந்து இப்போது ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன சிக்கல்கள் வரப்போகுது, அடுத்து இதில் வேறு ஏதாவது மாற்றங்கள் இருக்குதா, வேறு ஏதாவது வழிமுறைப்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் டேஸில் நமக்கு தெரிய வரும். இது வந்து ஃபஸ்ட்டு நேஷனல் ஹைவேஸில், அதாவது தேசிய நெடுஞ்சாலையில் மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து வந்து ஸ்டேட் ஹைவேஸில் இருக்கிற ஒரு சில டோல்கேட்ஸ்க்குமே இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் இலவசமாக பண்ணித்தரோம்னு சொல்லிட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருக்கிறதாக தகவல் வருது. ஸோ வந்து நம்ம இதை நீ பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த ஃபாஸ்டேக்கு மாறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஃபாஸ்டேக் இல்லாமல் நார்மல் லைனில் மட்டும் போங்க. ஃபாஸ்டேக் லைனில் போயிடாதீங்க, பெனால்ட்டியை அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டேக் ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஃபாஸ்டேக் பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இது பற்றியே அடுத்து வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலான சிவபிரகாஷ் மலையாளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.